தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் முடிய போறது பத்தி நடிகை பவித்ரா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. 2021 ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரையும் சுமார் 650 எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில திடீர்னு இப்போ சீரியல் முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கு. இதனால இப்போ தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல அபி கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க நடிகை பவித்ரா அவர்கள் சில விஷயங்களை ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு, தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் இப்போ வரையும் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. ஆனா சில காரணத்தினால இந்த சீரியல் சீக்கிரமா முடிவுக்கு வர போகுது. இது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் சரவணன் மீனாட்சி, ஈரமான ரோஜாவை போன்ற பல சீரியல்ல நடிச்சிருந்தாலும் குறிப்பா இந்த தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் மூலியமா ரசிகர்கள் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே இப்ப முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நாங்களும் உங்களை மாதிரி தான் எதிர்பார்க்கல. இந்த சீரியல் முடிவுக்கு வருது உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கோ அதை விட எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. மேலும் கண்டிப்பா உங்க எல்லாரையும் அடுத்த ப்ராஜெக்ட்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை பவித்ரா சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தியும், தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் முடிவுக்கு வர போறது பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.